அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 100 எபிசோடை தாண்டி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் வாழ்த்துக்களோடும் நாம் வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மேலும் உங்களுடைய ஆதரவு பல்கி பெருகி எல்லோரும் தூய உணர்வுகள் எல்லோரிடத்திலும் இருந்து வெளிப்படவும், சமுதாயத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் நீங்கள் இதை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசி பாட்காஸ்ட் by MS ரவிசங்கர் ராஜா. இந்த நல்ல வேளையிலே நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், சில விஷயங்கள் கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களுக்கு கசப்பு மருந்து தேவைப்படும். நம்ம மருந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கிறது. அது ஒரு சிலரை சுடலாம். அதற்காக வருத்தப்பட வேணாம். பலகீனம் நீங்கி பலம் பெற்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற அக்கறையிலும் அன்பிலும் அதை சொல்கிறோம். அதாவது பெரும்பாலானவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 30 வயதை கடந்தவர்கள் அவங்க வேணால் 75 வயசு வாழலாம், 80 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே செஞ்ச செயலே செய்து அதே துன்பம் அதே நஷ்டம். 35 வயசுக்குள்ளே உயிராற்றலாம் நிறைய ட்ரெயின் ஆயிடுது. புதுசாக எதையும் செய்ய அவங்க தயாராக இல்லை. அவங்கள நடமாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்களை வைத்து அந்த இறுதி மரியாதை செய்கிற நேரம் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு ஆகலாம். ஆனால் அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது நாம் பல காரணங்கள், அதில் முக்கியமானது கைபேசி மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை இந்த ஸ்க்ராலிங் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நைட்டில் பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு படுத்துக்கிறது. அப்படியே அதிலேருந்து வரக்கூடிய வேவ் நம்மளை திறனற்றவர்களாக செய்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பழக்கங்கள். நைட்டில் டிவியை போட்டு விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே தோன்றுறது. அது ஆஃப் அவேக்கண்டு. அது 2 கட்ட நிலை. அது அந்த நிலையில் பார்த்தோன்னா அப்படியே தூங்கும்போது அவங்க பிரெயினில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹார்ட்டு கரெக்டாக பம்ப் ஆகாது. பல்பிட்டேஷன்லாம் கொஞ்சம் நாளில் கெடும். சுவாச கோஷங்கள் என்று சொல்லக்கூடிய லங் மெரிடியன்லாம் அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 3வது லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஃபோனு டிவியை பார்த்துக்கிறது அது ஒன்று. 3வது லைஃப் ஸ்டைல் என்னென்னா, காலையில் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. காலையில் ஒழுங்காக சாப்பிடாம எனக்கு பிடிக்காது, பசிக்கலை அப்படின்னு சொல்கிறது. மத்தியானம் இதை லைட்டாக சாப்பிட்றது. நைட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. அது நம்முடைய பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது நம்மளை டீப் ஸ்லீப்புக்கு போக விடாது. தேவையற்ற உள் உரையாடல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். கனவில் அப்படியே பேசுகிறது, ஏதோ கற்பனையில் இருக்கிறது. அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டே ஏதோ நடக்கிற மாதிரியே ஏதோ ஒரு உணர்வில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை கெடுத்துரும். அதுக்கப்புறம் அது நாளடைவில் அதான் நீரிழிவு நோயாக மாறுறது. அது கெட்ட கொழுப்புகளை உடலில் உருவாக்குது. இப்படியெல்லாம் பலவிதமான ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியதை உருவாக்குறது. இதுக்கெல்லாம் அது காரணமாக இருக்குது. அதனால் இது போன்ற பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு நாம் சக்தி மிக்கவர்களாக மாற வேண்டும். சக்தி மிக்கவர்களாக மாறுறது ஓவர் நைட்டு வரணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது எது என்று பார்த்தபோது நம்முடைய மூளைப்பகுதி. அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக வெளிப்படுறவங்கள தான் மகான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மூளையிலே உள்ள செல்கள், இயங்காத செல்கள்லாம் இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். உதாரணமாக நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு மெயின் ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டில் திரும்பின நம்ம வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் போய் யூடர்ன் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு சந்து இருக்கும், அது வழியாக வரணும். ஏன்னா நம்ம மெக்கானிக்கலாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதையும் அவேர்னஸோடு பண்ணலை. அதனால் இந்த லெஃப்ட் பிரெயின் இயங்கிறது போய் ரைட் பிரெயினை இயங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே சாலையில் போய் வர்றது, காலையில் எந்திரிச்சிட்டு கிளம்புறது, அந்த மாதிரி பண்ணாமல் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னா பல் விளக்குறது, அந்த ப்ரஷ்ஷை பேஸ்ட்டை வச்சு அந்த ப்ரஷ் பண்ணுற போது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணி பழகணும்.
ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஆட்டோ சஜஷன் கொடுக்குறோம், ரைட்டில் எழுதுகிறோம். நான் எல்லாம் வல்ல இறைவனர்களால் உடல் நலம் பெறுவதாக உணர்கின்றேன். பை த கிரேஸ் ஆஃப் ஆல்மைட்டி ஐ கேன் அச்சீவ் so many great things in this world அப்படின்னு இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, தமிழில் எழுதினாலும் சரி, அதை லெஃப்ட்லையும் எழுதி பார்க்கணும். வில்ஸ்டன் சர்ச்சில் போன்ற பெரியவர்கள் நிறைய உலக சாதனை படைத்தவங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது ரைட்டில் செய்கிறத லெஃப்ட்லையும் செஞ்சு பழகுவாங்க. அது மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எது டஃப்பு அப்படின்னு தோணுதோ அதை நம்ம பிரேக் பண்ணணும். கஷ்டம்னு சொல்கிறோம்ல, என்னால் 5 புஷ்அப்ஸ் எடுக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னா இன்றைக்கி நான் 6 எடுக்க போகிறேன் புஷ்அப்ஸ். கீழே உட்காந்து எந்திரிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 10 தடவை உட்காந்து எந்திரிக்க போகிறேன். அடுத்த வாரம் அதை 11 மாற்றணும், அதுக்கு அடுத்த வாரம் 12, இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை பிரேக் பண்ணுற போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது மென்டல் மசிலை ஸ்ட்ராங் ஆக்கிடுது. அந்த மென்டல் மசிலை ஸ்ட்ராங் ஆக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ எதுவுமே இல்லாமல் ஏதோ பிரச்சனை நடந்துட்டா மாதிரி இருக்கு. நம்ம வெளியில் போகும்போது சில இடத்துல சில ஆசிரமத்துக்கு இறங்குறாங்க. அவங்களுக்கு காரில் விலை உயர்ந்த கார் கோடிக்கணக்கான ரூபா இருக்கும். அதில் இறங்குவாங்க. இறங்கும்போதே அந்த கணவன் மனைவி 2 டெட் திங்ஸ் அங்கே பார்க்கலாம். இவர் சொல்லுவார், ஓஷோ சொல்வார், 2 டெட் திங்ஸ் 2 கிரேவ் யார்ட்ஸை நம்ம வயசான கணவன் மனைவி எல்லார் இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த மயான அமைதியை அங்கே அவங்க முகத்தில் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இப்போ கிரிவலம், இந்த திருவண்ணாமலைக்கு நிறைய வசதி படைத்தவர்கள்லாம் வருவாங்க. இந்த கிரிவலம் போகும்போது நாளைக்கு என்ன செலவுக்குன்னு தெரியாது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த ரோட்டில் பண்ணுற அன்னதானத்தை வாங்கி ஒரு உருண்டையை வாயில் போட்டுட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுவாங்க அந்த கிரிவலத்தில். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் மென்டலி தே ஆர் ரிச். இப்போ நம்ம பணம் வந்ததால் என்ன நடந்துச்சு, பணம் வராத இருக்கிறதுனால என்ன பாதிப்பு, இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கணும். அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு நமக்கு என்ன, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தேவையானது தேவையற்றது அப்படின்னு பார்த்து விளக்க வேண்டியது எது அப்படின்னு பார்க்கும்போது இரவில் அப்படியே ஸ்க்ராலிங் பண்ணிவிட்டு பெட்டுக்கு பக்கத்தில் அந்த இதை வைக்கிறது, அதுக்கப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டே தூங்குறது, அதுக்கப்புறம் இரவில் உணவு கலாச்சாரம் ரொம்ப தவறாக இருக்குது. அந்த பர்கரு அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு நாளடைவில் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த செல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வலது கையில் எழுதுறதோட இடது கையிலையும் எழுதி பழகுங்க. அப்புறம் பல்லு விளக்குற போது ரைட்டில் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயும் பண்ணுங்கள். ஒரே சாலையில் திருப்பி அதே சாலையில் போகாதீங்க. மெக்கானிக்கலாக பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு காலில் நின்றுட்டு வலது காலில் மட்டும் நின்றுட்டு இன்னொரு காலை தொடையில் வச்சுட்டு கையை கும்பிடுற மாதிரி வச்சு அது தலைக்கு மேலே கும்பிடுற மாதிரி வச்சு நிற்கணும். அது பேர் ஏக பாதாசன், நின்ற பாதாசன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு 20 செகண்ட் நிற்க முடிஞ்சோன்னா கண்ணை மூடி 20 செகண்ட் நிற்க முடியுதா பார்க்கணும். கண்ணை மூடி யாரால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 நிமிஷம் நிற்க முடியுதோ, 60 நொடிகள் நிற்க முடியுதோ அவங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் நல்லா இயங்கும். அப்போ பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்படி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆனோன்னா அறிவுடையார் ஆவது அறிவார்னு சொல்கிறார். அவங்க நடக்க போகிறது புரிய ஆரம்பிக்கும். இன்ன செயலை செஞ்சால் இன்ன விளைவு. நம்ம செஞ்சுட்டு யோசிக்கிறோம் எதுக்காக செஞ்சோன்னு. ஏன் பிரெயின் பவர் இல்லாதால் அதை செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். என்ன வரும், இதனுடைய விளைவு என்ன அப்படின்றத நம்ம யோசிக்க தெரியும். அதுக்கு நம்ம பிரெயின் பவரை நம்ம கிண்டல் பண்ணி விடணும், அதை ஆக்டிவேட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம மனையியல் ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது நடந்து முடிஞ்சதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அது முடிஞ்சு போகுது, கடந்ததை கடுகளவும் நினைக்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி அச்சத்துன்னு நம்ம இருக்க வேண்டியதில்லை. நம்ம நமக்கு என்ன ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு தான் சைக்காலஜி சொல்லுது. எல்லாரும் இப்படி பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்ம லைஃப்பில் ஏதாவது நடந்துட்டால் என்ன பண்ணுறது, இதிலே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூனி குறுகி போயிடுறோம், செயலிழந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ன்ற மென்டாலிட்டியும் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோக்கஸ் அதிகமாகும். எதை செய்கிறோமோ அதில் நமக்கு திறனோடு செயல்படக்கூடிய அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது ஃபியர் டிஸப்பியர் ஆகி போயிடும். ஸ்கில்ஃபுல்லாக நம்ம ஆக்ட் இல்லாதால தான் நமக்கு திறம்பட எப்படி செயல்படுவது, நேர்த்தியான முறையில் எப்படி செயல்படுறதுன்னு தெரியாதால தான் நமக்கு ஃபியர் வருது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அந்த நேர்த்தியான முறையில் நமக்கு செயல்படுறதுக்கு
நமக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நம்ம செஞ்சு 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 பழகணும். நிறைய நூல்களோடு தொடர்பு கொள்ளணும். ரீடிங் என்ன பண்ணுறது, க்ரோயிங்கை கொடுக்குது, வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சியை நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்ளணும். தேவையற்ற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். நல்ல நூல்களோடு தொடர்பை வளர்த்துக்கணும். நல்ல பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. நம்ம பேச்சு நிதானமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அதிலே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வேறு யாரோ விலகி போகிறாங்களா அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அன்வான்ட் திங்ஸை நேச்சரே நம்மக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணும். நம்ம ஹைட்டாக போகும்போது உயர 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 அன்வான்ட் திங்ஸ் ரிமூவ் ஆகும். அதுக்காக பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்மை நாம் நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. முன்னாடி என்ன செய்யணும்னா, தேவையில்லாத ஹேபிட், நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயங்களை வளர்த்துக்கணும். நடந்து முடிஞ்சதை பற்றி ரொம்ப வருத்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்கக்கூடாது. இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் இட் இஸ் அ கிஃப்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட டைம். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம ஆளுமை பேரை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமான இன்ஹேல் பண்ணும்போதெல்லாம் பாசிட்டிவாக இன்ஹேல் பண்ணணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது இது ஒரு முக்கியமான டெக்னிக், இமயமலை முனிவர்கள் சொன்னது. இன்ஹேல் பண்ணும்போது நேர்மறையான ஆற்றல், பிரபஞ்ச சக்தி என்னை நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி இழுக்கணும். அப்படியே இன்ஹேல் பண்ணணும். அந்த பிரபஞ்ச சக்தியானது எனக்குள்ளே தங்குகின்றது. அந்த பிரபஞ்ச சக்தி என்னை வழிநடத்துகின்றது. அந்த பிரபஞ்ச சக்தி என்னை உயர்த்துகிறது. ஒவ்வொரு மூச்சை இழுக்கும் போதும் இழுத்து அது மாதிரி நிறுத்தணும். இது மாதிரி 100 முறை பண்ணலாம், 200 முறை பண்ணலாம். அப்படி பண்ண அந்த சுவாசத்தோடு வான்காந்தம் கலந்து உங்களை பிரபஞ்ச சக்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வெற்றி பெற, மங்களகரமான மாற்றங்கள் உருவாக, இறை அருளும் குருவருளும் அசெண்டட் மாஸ்டர்ஸ்லாம் பிளஸ் பண்ண தயாராக இருக்காங்க. நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக மாற வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு இன்ஹேல் பண்ணும்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பிரபஞ்ச சக்தி என்னிடத்திலே ஊடுருவி பாய்கிறது. வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லி சுவாசத்தை இழுங்க. வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravi Shankar Raja.